நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் ஊழல் அதிகரிக்கும். உதயன் கம்பம்பில எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானமானது அரசியல்வாதிகள் மத்தியில் ஊழல் மற்றும் மோசடிகள் அதிகரிப்பதற்கே வழிவகுக்கும் என பிவிதுரு கெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள அக்கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான பிரபலமான தீர்மானம் ஏன் எடுக்கப்பட்டது என்பது குறித்து ஆராயாமல் இத்தகைய முடிவுகளை எடுப்பது தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ඒ නිසා ඔය කාර්යයක් මම කලින් පැහැදිලි කිරීමක් කරා. හැබැයි අවකාශයකට යන්න ඕනි විනාඩියක් දෙන්න. අපේ අශෝක රන්වල මැතිතුමාගේ උපාධිය ගැන ඔබ සිහිපත් කරා. එතුමා ජනවාරි මාසෙ 19 වෙනිදා කැතේ පැසිෆික් ගුවන් සේවයට අයත් CX-610 ගුවන් යානයේ ජපානයේ බලා පිටතුමා මම හිතන්නේ උපාධි සාධකයේ எனவே தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்தால் பதவியில் இருக்கும் காலத்திலேயே அரசியல்வாதிகள் தமது எதிர்கால தேவைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஊழல் மோசடிகள் ஊடாக நிதி சேகரிக்க தொடங்குவார்கள் என்றும் இது நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மேலும் சீர்குலைக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இதன் காரணமாக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்படும் இத்தகைய முடிவுகள் நீண்டகால அடிப்படையில் நாட்டுக்கு தீங்கையை விளைவிக்கும் என்றும் உதய கம்பம்பில மேலும் வலியுறுத்தினார்.